கர்ணன் கதை படிச்சிருக்கீங்களா? கர்ணன் உளுந்து கிடக்காரு, அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது கர்ணன் மேல. அர்ஜுனன் வில்லு விடுறாரா, மாலையா போய் விழுந்துச்சா? யார் மேல விழுந்துச்சு? சிவாஜி மேலையா? அன்னை கர்ணன் படத்தை அப்படியே பார்த்திருக்காரு, மாலையா போய் விழுந்துச்சுல. இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏன்பா அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு. ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த அம்பையெல்லாம் மாலையா மாத்திருதுப்பா, அதனால அவனுடைய புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்பான்னு கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க. புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஒரு அந்தனர் வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடணும்ன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு. கர்ணன்ட்ட போய் சொல்றாரு, கர்ணா எனக்கு ஒண்ணு வேணும். கர்ணன் கேட்கிறாரு, இந்த நேரத்துல என்ன கேட்க போறாரோன்ற ஒரு பதட்டத்தோட, என்னப்பான்னு, நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான். இந்த காட்சி பார்த்திருப்போம்ல, நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான். இப்ப கர்ணன் சிரிக்கிறார். கர்ணன் சிரிக்கிறார். கிருஷ்ணர் கேட்கிறார், ஏன்பா சிரிக்கிற, கொடுக்க மாட்டியா? உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு, கொடுக்க மாட்டியான்னு. கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா. இங்க வந்து 100 பொற்காசுகளை கொடுன்னு கேட்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது, ஒரு புளியோதரை கொடுன்னா என்னால கொடுக்க முடியாது, சாப்பாடு போடுன்னு சொன்னா என்னால கொடுத்துருக்க முடியாது. ஆனா என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வைக்கிறார். அது ஏன்பா நெஞ்சில் இருக்கிற ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம் வருது இல்ல, காலில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம்ல, கரெக்டா? ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஏன்பா எடுத்து கொடுத்தானா, இந்த இடத்த தான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புண்ணிய செய்யறோம், ஒரு அன்பா செய்யறோம்னா நெஞ்சார செய்யணுமா, நெஞ்சார செய்யணுமா. இப்ப சட்ட பை ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கறோம்னா நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும்பான்னு சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம். அப்படி கர்ணன் ரத்தம், அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு, செய் புண்ணியம் வினை எச்சம். தமிழ்ல இங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும், செய் புண்ணியம் வினை எச்சம். நான் செய்த புண்ணியம், செய்யும் புண்ணியம், இந்த புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருது இல்ல, அந்த புண்ணியம் மூணையுமே நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன்பான்னு 3 கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம். இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, இப்படியாப்பட்டவனை போய் கேட்டோமேப்பா. கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பாரு கண்ணதாசன் ஐயா எழுதின பாட்டு. அப்ப இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நம்ம வஞ்சகனா ஆயிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை கடைசி நேரத்துல கொடுக்க முடிஞ்சதை கேட்டியப்பான்னு நெஞ்சை தொட்டு 3 கால புண்ணியத்தையும் தானம் பண்ணையா இந்த கர்ணன். இந்த கையில கர்ணனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான், இந்த கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான். அவர் கேட்கிறாரு, கர்ணா